மாவட்ட பொருளாளர் ஐயா காந்தி அவர்களை அழைக்கின்றோம். எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் முதல் வணக்கம். இன்று உலக தாய்மொழி தினம். ஒவ்வொரு நாடும் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய இனம் தன்னுடைய தாய்மொழியை இன்று வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆதிகாலம் முதலே தமிழ் மொழிதான் மற்ற உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்கியது. இது நாம் சொல்லவில்லை. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தமிழ் ஆய்வாளர்கள் மொழி ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். ஆய்வு கூறுகிறது. உலகத்திலேயே மிக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் மொழியியல் ஆய்வு செய்கிற பொழுது இங்கு உள்ள உலகில் உள்ள அனைத்து நாடுகள் பேசும் மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக விளங்கியது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழிதான் அனைத்து மொழிக்கும் தாய்மொழியாக விளங்கியது என்று அறிவியல் ஆய்வாளர்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள், கூறி வருகின்றார்கள். இன்றும் ஆய்வில் உள்ளது. தற்பொழுது மன்னன் என்ற இளைய தலைமுறை மொழியியல் ஆய்வாளர் ஆய்வு கூறுகிறார், தமிழ் மொழிதான் குறைந்தபட்சம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறந்த மொழி, எல்லா மொழிக்கும் தாய்மொழியே ஆக தமிழ் மொழி விளங்கியது என்று. அப்படிப்பட்ட மொழியை நாம் சுமார் 200-300 வருடங்களுக்கு முன்னால் சுமார் 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரசர் பரம்பரையும் மன்னர் பரம்பரையும் தமிழ் மொழியை புலவர்களாலும் பெண்பார் புலவர்களாலும் ஆய்வு அறிஞர்களாலும் தமிழ் மொழியை வளர்த்தார்கள். உலகமெங்கும் வளர்த்தார்கள். தமிழ் மொழிக்காகவே உயிர் நீத்தார்கள். தமிழ் மொழியே உயிர் என வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட மொழி சோழகால பாரம்பரியத்திலிருந்து பாண்டியம் சேர மன்னர்களிலிருந்து அனைத்து மன்னராட்சிகளிலும் புலவர்களை வைத்து தமிழ் மொழியை வளர்த்தார்கள். ஏனெனில் தமிழ் மொழிதான் அனைத்து மொழிக்கும் ஒரு வழிகாட்டு மொழியாக திகழ்ந்தது. அப்பேற்பட்ட மொழி நாம் இன்று மொழியை இழந்து வழிபாட்டு தலங்களிலும் பேச்சு மொழிகளிலும் மொழியை இழந்து நம் இனத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருமானம் என்றுதான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் ஒழிய மொழி இனம் என்ற ஒரு கோட்பாடு, ஒரு எண்ணம், ஒரு மொழி பற்றி இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் நம்மில் அறியாமைதான், நம் எண்ணம், நம் உள்ளத்தில் இருக்கிற அறியாமைகள் தான் வருமானத்தை தேடி பணத்தை தேடி நாம் ஓடுகின்ற காலம் யாரால் உருவானது? நம் முன்னோர்கள் செய்த பிழை. காரணம், நம் முன்னோர்கள் யதார்த்த குணம், வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் என்ற எண்ணத்தில் வந்தவருக்கெல்லாம் வாழ்விடம் கொடுத்து ஆள வைத்ததன் கொடுமைதான் இன்று நாம் மொழியை இழந்து நம் இனத்தை இழந்து ஜாதிப்பட்டு மொழிப்பட்டு அத்தனைக்கும் வெறிகொண்டு அலைகிறோம். ஜாதிப்பட்டு மொழிப்பட்டு அல்லாமல் மொழிப்பட்டு இனப்பட்டு கொண்டு இருப்போமானால் நம் வாழ்வாதாரம் இந்த உலகிலேயே மிக சிறப்பாக அமையும் என்பதை நாம் ஆணித்தரமாக இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எப்படி மொழி பற்றி இருக்க வேண்டும் என்றால் உயிருக்கும் மேலாக நேசிக்கிற மொழியை தான் ஒவ்வொரு தமிழில் தான் பேசணும். பெண்பார் புலவர்கள், சங்ககால புலவர்கள், பெண்பார் புலவர்கள், மன்னர் காலத்து ஆண்பார் புலவர்கள் அத்தனை பேரும் மொழியே தமிழ் மொழியே உலகெங்கும் பரப்பி கடல்கண்டு வாணிபம் செய்து வாணிபம் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் மொழியை எடுத்து உலகத்தெல்லாம் பரப்பி உலக மொழியே தமிழ் மொழி என்று பறைசாற்றி வாழ்ந்து வந்தார்கள். அப்பேற்பட்ட காலமெல்லாம் நம் முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாத காலத்தில் பெண்பார் புலம் ஆண்பார் புலம் தமிழ் மொழியை உலகெங்கும் பரப்பி வாழ்ந்து தமிழனை சிறப்புரை செய்தார்கள். ஏன் மொழி பற்றி அங்கங்கு பரவ வேண்டும் என்றால் மொழி பற்றி இருந்தால்தான் உலகில் நாம் எங்கும் சிறப்பாக வாழ முடியும் என்ற ஒன்று கோட்பாடு சேர சோழ பாண்டிய காலத்திலே இருந்தது. அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் என்பவர்களாம் உலகம் படையெடுத்து தமிழ் மொழியை பரப்பி எல்லா உலக நாடுகளில் வென்று இமய முதல் குமரி வரை நம்முடைய தமிழினத்தை வாழ வைத்தார். அப்பேற்பட்ட மொழி பற்றி இனப்பட்டு அந்த காலத்தில் கல்வியறிவு காலத்தில் செயல்பட்டு இருந்த காலத்தில் நாம் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தோம். பணம் என்ற ஒரு கோட்பாடு இல்லாத காலத்தில் நாம் எவ்வளவோ சிறப்பாக உலகத்திலேயே சிறந்த ஒரு தமிழ் இனமாக நாம் வாழ்ந்தோம். இப்பொழுது ஏன் அப்படி இருக்கிறோம்? இப்போது 70-75 ஆண்டு காலமாக நாம் இப்பொழுது வீழ்ந்து கிடைக்கிறோம். மொழி பற்றி இல்லை, இனப்பற்றி இல்லை, சாதி வரி, மத வரி, இதை இரண்டு கோட்பாடாக கொண்டு
நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் நம் பாகுபாடுகள் வேற்றுமையாக வாழ்வதனாலேயே நாம் நம் இனத்தை இழந்து நம் வாழ்வாதாரத்தை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தாய் தமிழ் உறவுகள் நீங்கள் உணர வேண்டியது முக்கியமாக மொழி பற்றி வேண்டும். முக்கியமாக தூய தமிழில் பேச அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் தூய தமிழில் அர்த்தம் உண்டு. நெல், அரிசி, சோறு, இப்படி தமிழில் ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள், பல அர்த்தத்துக்கு ஒரே சொல். இப்படி தமிழ் தான் உலகிலேயே சிறந்த மொழி என பற்பல வெளிநாட்டு அறிஞர்களால் போற்றப்படுகிறது. ஆகவே நாம் தமிழால் இணைந்து தமிழ் இனமாக ஒன்றிணைந்து வாழ இனிமேல் வழிவகை செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற அரசியலை தூக்கி எறிந்து விட்டு மொழிப்பற்று இனப்பற்றாக வாழ வேண்டும். சாதிப்பற்று மதப்பற்றை முக்கியமாக தூக்கி எறிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பணத்தின் மீது ஆசை கொள்ளாமல் தற்சார்பு பொருளாதாரின் அடிப்படையில் நாம் சிறப்பாக வாழ முடியும். இப்படி மொழிப்பற்று இனப்பற்றாக வாழ்ந்தால்தான் உலகிலேயே சிறந்த இனமாக நாம் தமிழிடம் வாழ முடியும். அது வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதுமாரி அந்த ஒரு நிலையை கோட்பாடை நாம் முன்னெடுக்க வேண்டும். இந்த தமிழுக்காக பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிது யாரும் அறியேன் என்று பாரதியார் கூறியுள்ளார். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தமிழ் இந்த தேர்ந்து பாயுது தாகினிலே என பாரதியார் பாடுகிறார். தமிழுக்காகவே அவர் உயிரிழந்தவர், தமிழுக்காக வாழ்ந்தவர். பாரதிதாசன், பாரதியார், சொன்னா இப்போது இருக்கிற புலவர்கள் எல்லாருமே தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழ் மொழியை நாம் கருத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டும். உலகிலேயே எல்லா இனமும் கர்நாடகம், மலையாளம், தெலுங்கு, ஜெர்மன், பிரான்ஸ், அமெரிக்கா எல்லா நாடுமே இன்று உலக தாய்மொழி தினம் சென்று தம் தாய்மொழியை கொண்டாடி கொண்டு இருக்கிற பொழுது நாம் ஏன் நம் மொழியை இழந்து வாழ வேண்டும்? எப்பொழுதும் நம் தமிழ் மொழி சிறப்பாக வாழ எல்லோரும் ஆர்வம் கொண்டு வாழ வேண்டும் என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர்.